எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஆன்லைனுக்குள்ளே நடந்த நிறைய டிஸ்கஷனை பார்த்துருக்கும்போது ட்விட்டர் சந்தில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பேசல, எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. சரி, 10 நாளாக வந்து என்னடா வந்து விஜய் அவர்களை பற்றி நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்களை பரவிட்டு இருக்குது. எப்படியா வந்து மீண்டு கொண்டு வரதுக்கு என்னடா பிஆர் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. பிஆர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறனால கொஞ்சம் தெரியும் வைங்களேன். இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் இதை வந்து ஓவர்டேக் பண்ணணும். விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கான காரணத்தை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா வந்து விஜய் அவர்கள் கரூர் மக்களை போய் சந்திக்கிறதுக்காக வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பர்மிஷன் கேட்டது சந்திக்கிறதுக்காக கிடையாது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு தான் பர்மிஷன் கேட்டுக்கிறாரு. யாருக்கிட்ட பாதுகாப்பு? தன்னுடைய ரசிகர்கள்ட்ட தான் பாதுகாப்பு. ஏங்க யாருக்கு தடுத்தா? விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? எல்லாருமே போய் பார்க்குறாங்க, எல்லா கட்சி சார்ந்தவங்களும் போய் பார்க்குறாங்க, விஜய் அவர்களும் போய் பார்க்கணும். நியாயப்படி அவர் தான் முதல்ல போய் பார்த்துருக்கணும். பார்த்துருந்து அதில் வந்து ஒரு அரசியல் நடந்திருந்தால் நல்ல விஷயம் தான். விஜய் அவருடைய அரசியல் பாதையில் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக கரூர் சம்பவம் வந்து நடந்தது. அவருடைய துரதிர்ஷ்டம், மற்ற கட்சிகளுக்கு அது அதிர்ஷ்டமாக இல்லையாங்கிறது காலம் தான் நிர்ணயிக்கணும். இதில் என்னென்னா, நேற்று ஃபுல்லாக வந்து கண்டமேனிக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்களா, வந்து 10 நாளாக வந்து விஜய் தளபதி வந்து ஏன் வந்து பார்க்காம இருக்கார் அப்படிங்கிற காரணமே தெரியாமல் பல பேர் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு. ஒரே விஷயம் தான், எவ்வளோ பெரிய காரணமாக வேணா இருக்கட்டும். ஏங்க, சட்ட போராட்டம் நடத்துவோம், பரந்தூரில் வந்து விமான நிலையம் வராமல் இருக்கிறது சட்ட போராட்டம் நடத்துவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் 1008 விஷயம் பேசுகிறீங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போனவங்க வீட்டை போய் நேரில் போய் பார்க்கறதுக்கு அங்கேருந்து தம் கட்டிட்டு போகிறீங்க. உங்களுடைய கட்சி சார்ந்தவங்க கூட கிடையாதுங்க, பொதுமக்கள்லேருந்து வந்திருக்காங்க. 9 குழந்தைங்க இறந்து போயிருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது அந்த குழந்தைங்களோட இறப்புக்கெல்லாம் யார் வந்து சொல்கிறது? அது இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, அந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. அவங்க யாருமே வந்து தளபதி குறை சொல்லு, யாராவது போய் குறை சொல்லுவாங்களா? ஒரு கட்சி சார்ந்தவங்க போய் நேரில் போனானா யாராவது வந்து குறை சொல்லுவாங்களா? யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. எப்படிங்க சொல்லுவீங்க? நீங்கள் போய் வந்து டிஎம்கே காரன் போய் உட்காந்துட்டு டிஎம்கே நல்லா ஆட்சி பண்ணுதா இல்லையா அப்படின்னு போய் ஒரு டிஎம்கே காரன் கேட்குறானா, இல்லைங்க நல்லா ஆட்சி பண்ணி எந்த டிஎம்கே காரன்ட்டு நேரடியாக சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல மாட்டான். ஏடிஎம்கே காரனே அதே மாதிரி தான், தாவேகா காரனே அதே மாதிரி தான். இன்னும் பணம் கையில் வரல. ஸோ நிவாரணம் அப்படிங்கிறது யாருக்கிட்டே வரல. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக தான் சொன்னால் தான் நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு வழி கிடையாது. ஒரு இழப்பு வீட்டில் நடந்து போச்சு, அதை ஈடுகட்டுறதுக்கான ஒரு நிவாரண உதவி எங்கேருந்தும் முழுசாக வந்து கைக்கு வந்து சேரல. அப்போது கைக்கு வர வரைக்கும் அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்களை பற்றி தான் பேசணும். வாங்கின பிறகு பேசுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யோசிங்க. ஏற்கனவே சாமானிய மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. நேரடியாக வரல, ஏன் நேரத்துக்கு வரல அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. விஜய் அவர்கள் இது வரைக்கும் காசு வாங்கிட்டு சம்பளத்துக்காக 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற சொல்லி ஊட்டிட்டு இருந்தார்ல மேலே. அப்போ அவர் என்ன சொன்னார்? கெரியரின் உச்சத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், நான் வந்து இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. சம்பளம் வாங்குற இடத்துக்கு ஒரு நாள் கூட விஜய் அவர்கள் வந்து லேட்டாகவே போக மாட்டாராம், பஞ்சுவாலாக போவாராம். அப்போ காசு கொடுக்குறவங்ககிட்ட உண்மையாக இருப்பீங்க, உங்களுக்கு உயிரை கொடுக்குறவங்ககிட்ட வந்து நீங்கள் லேட் பண்ணுவீங்களா? இப்போ என்ன இது லாஜிக் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றனா. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தவறு அப்படிங்கிற விஷயத்த எங்கேயுமே மென்ஷன் பண்ண விடுறதில்ல. அவர் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகிட்டையும் முதல் குணம் ஒன்று இருக்குது. என்ன குணம்னா, தங்ககிட்ட நடக்கிற தவறுகளை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த தப்புக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நகர்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மதிப்பாங்க. ஆமாங்க, தப்பு நடந்து போச்சு, இனிமேல் தப்பு நடக்காமல் பார்த்துப்பாரு, அந்த அளவுக்கு அவர்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசணும். அதை விட்டுட்டு எங்கள் தளபதி தப்பே பண்ணல, எங்கள் தலைவர் தப்பே பண்ணல, அவர் வந்து எல்லாம் நியாயமாக தான் பண்ணார். 7 மணி நேரம் லேட் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மொட்டை வெயிலில் வந்து மக்கள் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த இருட்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. பொது சொத்துக்கள் வந்து சேதப்பட்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இது எல்லாம் வந்து நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பியிருக்கு. தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி அது சில பர்சனலான விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க, அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நிறைய விஷயங்கள் நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கும் சரியான பதில் இவங்ககிட்ட வந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அதாவது சாதாரணமாக தன்னுடைய இது என்ன சொல்கிறது, ஒரு வீடியோ காலில் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதே வந்து அவருடைய கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் நேற்றா வந்து ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது 9 நாளாக அவருக்கு வந்து ரொம்ப வந்து மாளாத துயரத்தில் இருந்தாராம். நேற்று அவர் வந்து ட்வீட் போடுறதுக்கு வந்து அவருக்கு வந்திருக்கு. அவர் மேலே எந்தவித பார்வையும் இல்லை, கேஸ் போடுறதுக்கெலாம் பார்வை இல்லைன்னு அப்புறமேட்டு நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு? குறை சொல்லுகின்ற அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த தவறுகளுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோங்கிறத கூட அழுத்தமாக சொல்கிறது கிடையாது, அப்படியே பூசி மொழிக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன விதமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியலைங்க. இதை வந்து ஒரு மாற்றத்துக்காக உள்ளே வரீங்க. அந்த மாற்றத்தினா உங்களை வந்து இந்த மாற்றத்தை நம்பி உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்க அந்த மக்களுடைய உயிருக்காக வருந்துற அந்த அழுத்தமான விஷயமே தெரியல. விஜய் அவர்கள் நேரில் வந்து வீடியோ காலில் வந்து பேசியிருக்காரு. இதே கொள்கை பரப்பு செயலர் வந்து போன பேட்டியில் ஒரு டைம் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பேசுகிற தலைவர் கிடையாது, களத்தில் போய் மக்கள்கிட்ட நிற்கிற தலைவர் அப்படின்னு. களத்தில் போய் நீங்கள் நின்று இறந்து போனவங்ககிட்ட நீங்கள் வீடியோ காலில் பேசிவிட்டு குழந்தைய நான் தான் கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாராம். அவங்க ஏற்கனவே குழந்தைய வந்து எதுக்கு குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க, பார்க்கணும் கூட்டு வந்திருக்காங்க, நியாயப்படி கூட்டு வந்திருக்க கூடாது. அது அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குதுங்க.
மக்கள் அந்த தப்பில் உணர்ந்துட்டாங்க. அடுத்த வாட்டி குழந்தைய கூட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூட்டத்துக்கு பெருசாக வரமாட்டாங்க, கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தப்பை உணர்ந்துட்டிங்களா? உங்களை நம்பி வந்து கூடி வந்த மக்கள் வந்து அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு வந்துட்டாங்க. நீங்கள் தெளிவாகிட்டீங்களா? அது தெளிவான மாதிரி ஒரு தோற்றம் வந்து நான் இவங்ககிட்ட இருந்து ஏற்படவே இல்லை. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை மக்களோட மத்தியில் வந்து விஜய்கிட்ட ஏற்படுத்தாது, விஜய் பற்றி ஏற்படுத்தாது. அது என்ன போய் அவர் மாற்றி சரி பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. இது வந்து ரொம்ப மன வருத்தத்தையும் நிறைய வந்து குழப்பத்தையும் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, மக்கள் மத்தியிலையும் சரி நம்மளோட மனசுலையும் சரி. எப்படி இவங்க வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கட்சியெல்லாம் வந்து உடச்சி மிகப்பெரிய விஷயத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இவங்க ஒரு மாற்று சக்தி கிடையாது, இவங்க வந்து ஒரு சக்தி, அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கு அரசியலில் வந்து சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. அதே மாதிரியே அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆசைக்கு தகுந்த உழைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஓட்டுரிமை இருக்கிற எல்லாத்துக்குமே அரசியலில் வந்து நிற்கிறதுக்கு தகுதி இருக்குது, எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் அந்த தகுதியை வந்து அரசியல் படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதைத்தான் வந்து நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அரசியல் படுத்தாத கூட்டம் அரசியல் பேச ஆரம்பித்தா அது என்ன நடக்கும்? வெறும் அவதூறு தான் கிளப்போம். நேற்று விஜய் அவர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக, விஜய் அவர்களை வந்து எப்படி சொன்ன முட்டு கொடுக்குறன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முட்டு கொடுக்கறதுக்காக யாரை வேணாலும் பேசுகிறாங்க. சினிமா சண்டையை கொண்டு வந்து இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல, இதுக்கு வரல, அது வரலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து இது மாதிரி இழப்பு வந்துருச்சுன்னா அவங்க நேரில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்சிக்குள்ளே நடக்கிறதுக்கே நேரில் போவாங்க. அதுதான் அரசியல். ஒரு மக்களில் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து கூட இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு இழப்பு நடந்திருக்குது, இறப்பு அப்படிங்கிற இடம் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல வந்து கூட நிற்கணும். அது இறப்பை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இறப்பை வச்சு அரசியல் பண்ணுறாங்கலாம் இருக்கட்டும். முதல்ல வந்து அரசியல்வாதி அப்படிங்கிறவன் ஒருத்தவங்களுடைய இழப்பு நடந்த இடத்துல வந்து அங்கே நிற்கணும். அவன் தான் அரசியல்வாதி. இல்லை நிற்கலாமா வேணாமான்னு போயிட்டு வந்து நீதிமன்றத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு, அதாவது தடையே போடாத நீதிமன்றத்தை போய் கேட்டுட்ருக்காங்க. இது என்ன விதத்தில் லாஜிக் அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ன ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு பயம்னா, மறுபடியும் கூட்டம் கூடனா இப்போ போய் பார்க்க போகிற இடத்துலலாம் கூட்டம் கூடும். அங்கேயும் இவனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் விஜய் பார்க்குற வேகத்தில் வந்து அங்கே ஏதாவது வந்து பிரச்சனை கிளப்புவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறாப்புல. ஸோ தன்னுடைய ரசிகர்களை பார்த்தே அவர் பயப்படுவார் அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே அவர் வந்துட்டார். கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை பார்த்து ஒரு தலைவன் பயப்பட ஆரம்பித்தா அந்த தலைவனால் ஒரு கட்டுப்பாடான ஒரு அரசியலை தரவே முடியாது. அதுதான் உண்மை. அது வந்து பல பேருக்கு புரியணும். விஜய் அவருடைய ரசிகர்கள்ட்ட நான் வந்து கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய தளபதி, அதாவது உங்களுடைய தலைவர் ஒழுங்கான ஒரு அரசியல் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் அவரால் ஒழுங்கான விஷயங்கள் செய்ய முடியும். அந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கூட்டத்துக்கு உங்களை நம்பி வராங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஒரு 50,000 பேர் வர போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 5,000 பேர் நிற்கணும். அப்போ 5,000 பேர் வந்து அந்த பொறுப்பாளர்கள் நிற்கணும். அந்த துண்டை போட்டு நிற்கிறீங்கள, 5,000 பேர் அந்த கூட்டத்தில் நின்றுருந்து அந்த வண்டிக்கு வந்து 2 பக்கமும் வந்து 2 பேர் 2 அணையாக நின்றுருந்து 100 பேருக்கு ஒரு ஆள் வந்து நின்றுருந்து கரெக்டாக கண்ட்ரோல்டாக அந்த வண்டி போக வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. கூட்டமும் காட்டியிருக்க முடியும். அதே மாதிரி மக்களை வந்து ஒருங்கிணைக்கவும் செஞ்சுருக்க முடியும். அதே மாதிரி 5,000 பேர் வாலண்டியர் இருக்கும்போது தண்ணி உதவியாக இருக்கட்டும், சாப்பாடு உதவியாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த களத்தில் வந்து நீங்கள் நிற்கணும். போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்டான பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதையும் தாண்டி போலீஸுகளுக்கும் வந்து துணையாக நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போலீஸ்காரர்களை வந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். ஏன்னா அதிகாரிகளே போலீஸோடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு நின்ன மாதிரியோ இல்லை வந்து பொதுமக்கள் வந்து அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் வந்து அங்கே நின்றுருக்காங்க ஒழுங்காக அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியலை. எல்லாருமே ரசிகர் மனப்பான்மையிலே இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பொறுப்பாளர்கள் அந்த அரசியல் மனப்பான்மையில் இருக்கணும், ரசிகர் மனப்பான்மையில் இருக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏதாவது கொஞ்சம் நகரும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும், புரியலைன்னா அது உங்களுடைய பிரச்சனை. நன்றி.